இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்கயாவது போய் தொலைங்க. இனிமே எனக்கு 4 மகளுங்க இல்ல, 3 மகளுங்க தான். ஒருத்தி செத்துட்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா, துர்கா பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான். ஆனா அதுக்காக இப்படி அவ்வளவு ஒரேடியா வெறுத்து விரட்டுறது நியாயமா? ஈஸ்வரி, கொஞ்சம் நிதானமா யோசி. அவங்க பண்ணது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அப்படியே விட்டுற முடியாதுல்ல. அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிப்போம். என்னது சரி பண்றதா? என் மனசு அவ சுக்கு சுக்கா உடைச்சிருக்கா. அத நான் சரி பண்ண முடியுமா? சாமுண்டீஸ்வரி மக அம்மாவுக்கே தெரியாம எவனையோ ரகசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு ஊரே பேசுது. அத சரி பண்ண முடியுமா? சொல்லுங்க, என்ன பேசுறீங்க நீங்களா? இல்ல ஈஸ்வரி, தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷ முன்னாடி ஆயிட்டாங்க. அவங்கள அடிச்சு துரத்துறதுனால எதுவும் மாற போறது இல்ல. அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கலாமே. இல்லங்க, அது மட்டும் முடியாது. நான் செத்தாலும் அது நடக்காது. என்னம்மா நீ? என்ன இருந்தாலும் அவ நம்ம பொண்ணுமா. நம்ம பொண்ணுதான். ஆனா என்கிட்ட இவ பொய்யா இருந்திருக்காளே, என்ன போய் ஏமாத்திருக்காளே. என்னால எதை வேணாலும் மன்னிக்க முடியும். ஆனா பொய் சொல்லி ஏமாத்துறவங்கள என்னால மன்னிக்கவே முடியாது. இப்படி கோவில்ல எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்து இருக்கிறது? சரி, நான் எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். நான் அவங்களுக்கு ஒரே பையன்றதுனால என்னோட சிச்சுவேஷனை சொன்னா கண்டிப்பா அவங்கள நம்மள புரிஞ்சுக்கிட்டு ஏத்துப்பாங்க. நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். அப்பா, நான் நவீன் பேசுறேன். நவீனா? எனக்கு அப்படி யாரையும் தெரியாதே. அப்பா, என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்களை பேசினது இன்னைக்கு வரைக்கும் கோவமா? இவ்வளவு நாளா இல்லாம இப்ப எது கால் பண்ற? நாங்க உயிரோட இருக்கமா போயிட்டோமான்னு பார்க்க கால் பண்ணியா? அப்பா, கோவத்துல என்ன ஏன் என்னென்னமோ பேசுறீங்கப்பா? பின்னணி பண்ண காரியத்துக்கு கொஞ்சம் சொல்றியா? நானும் உங்க அம்மாவும் எவ்வளவு கெஞ்சி கேட்டோம். எங்க கூட வந்தியா நீ? அந்த பட்டிக்காடு பொண்ணுக்காக எங்களை தூக்கி எரிஞ்சவதானே நீ. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ அப்பவே செத்துட்டடா. சரி, இப்ப நீ எதுக்கு போன் பண்ண, அதை சொல்லு. அப்பா, இல்லப்பா, நான் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சபாஷ்டா, பெத்து வளர்த்த அப்பா அம்மா உனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு பாத்தியா? இப்ப என்ன தகவல் சொன்ன போன் பண்ண? அப்பா, சாரிப்பா, என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். முட்டாள், என்னடா பொல்லாத சூழ்நிலை. பெத்தவங்க இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டல நீ. அப்படி அவ உன்னை மயக்க வச்சிருக்காளா? அப்பா, ஏன்பா இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? துர்கா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. சரி, எக்கேடு போ. இனிமே உங்ககிட்ட பேச என்ன இருக்கு? அப்பா, கல்யாணத்தை துர்கா வீட்டுல ஏத்துக்கலப்பா. எங்களை வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நாங்க என்ன பண்றதுன்னே தெரியாம தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஓ, அந்த பொம்பளை உங்களை துரத்தி விட்டாளா? இப்ப எந்த போக்கிடமே இல்லைன்னு சொல்லிதான் போன் பண்றியா? ராஸ்கல், பெங்களூர் பக்கம் வந்துடாத, அப்புறம் நான் கொலைகாரனா மாறிடுவேன். சீ, வேடா போன. அப்பா, அப்பா, என்னாச்சுடா? உங்க அப்பா கண்டபடி திட்டாரா? அம்மா, அவங்க என்னை ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுல்ல. அப்பா கோவமா இருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை துர்கா. உங்க அம்மா சொன்ன மாதிரியே எங்க அப்பாவும் நான் செத்துட்டதா சொல்றாரு. இந்த ஆண்டவன் தான் நமக்கு நல்ல வழி காட்டணும். துர்கா, பாட்டி, பாட்டி, என்னாச்சியா? ஏம்மா நீங்க 2 பேரும் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க?
உங்க 2 பேருக்கும் மண்டபத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறத ராஜா பேரை சொன்னா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? 2 பேரும் சாமி கும்பிட வந்தீங்களா? இல்ல பாட்டி, மண்டபத்துல நிறைய விஷயம் நடந்து போச்சு பாட்டி. அம்மாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போய் அவங்க எங்களை துரத்தி விட்டுட்டாங்க. என்னடா கண்ணு சொல்ற? துரத்தி விட்டுட்டாளா? மண்டபத்துல அப்படி என்னதான் நடந்தது? எங்கேயாவது போய் தொலைங்க. இனிமே எனக்கு 4 மகளுங்க இல்ல, 3 மகளுங்க தான். ஒருத்தி செத்துட்டான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க அம்மாவுக்கு உங்களை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சாலும் கோவப்படுவா. எல்லாருமே சேர்ந்து அவளை சமாதானப்படுத்தி இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை சேர்த்துப்பான்னு நானும் நினைச்சேன். ஆனா இப்படி வீட்டை விட்டு விரட்டுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அழாத கண்ணு, அழாதம்மா, அழாத. ராஜா, எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தானே அலைஞ்சு திரிஞ்சு என்ன ஜாமீன்ல எடுத்த. நம்மளையும் மீறி சில விஷயங்கள் நடக்கிறப்போ என்ன பண்ண முடியும்? அவசரப்பட்டு நாங்க கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. அதனால தானே எல்லா பிரச்சனையும். இருந்தாலும் அம்மா கொடுத்த தண்டனை அதிகம்னு தோணுது. இப்படி கோவில்ல வந்து யாரோ இல்லாத அனாத மாதிரி இருக்கீங்க. சரி விடுமா, எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். அத்தை எத்தனை நாளைக்கு இப்படியே கோவத்தோட இருந்துட போறாங்க? அவங்க மனசு மாறும். இல்ல நாம எல்லாரும் சேர்ந்து அவங்க மனசை மாத்தி இவங்களை சேர்த்து வைப்போம். இது அம்மா உனக்காக வாங்கின தாலி. உன் கழுத்துல ஏறதான் நியாயம். இந்த தாலிய துர்கா கழுத்துல கட்டுங்க. அக்கா, ஒரு நிமிஷம். அப்பா, நீங்களும் அம்மாவும் தாலி எடுத்து கொடுத்ததா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ அம்மா இல்ல, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நீங்க தாலி ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்கப்பா. இவரு என் கழுத்துல கட்டட்டும். இந்தங்கப்பா. அது அம்மாட்ட கொடுமா. ஏய்யா? அம்மா, பெரியவங்க நீங்க இருக்கீங்க. நீங்க இருக்கிறப்போ நான் எதுக்குமா? நீங்களே உன் கையால கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. குடுமா. இந்தாங்க. வாங்க, சாமி முன்னாடி நின்று வாங்கிக்கோங்க. சரிப்பா. வாங்க.